இதெல்லாம் வந்து அப்பப்போ அப்படிதான் வந்துட்டு போறவங்க தான் சொந்தங்கள். அதை நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன். யார் எந்த மருமகள் அங்கே வந்து இருக்க போகுது. இங்கே வா, அது இந்த மாதிரி தாம்பலம் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இதில் ஜாமான் யார் பொங்கல்னு வந்தால் அந்த வீட்டு மருமகளுக்கு தாங்க வேலை அதிகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இடம் பார்த்தா புதிதாக இருக்கும். இனிமேல் வந்து அதிகபட்ச விளாக் வந்து நம்ம இந்த வீட்டிலேருந்து தான் எடுக்க போகிறோம். சரி வாங்க, ரோட்டில் நின்றுட்டு இருக்கோம், உள்ளே போய்ப்போம். இது வந்து என்னுடைய வீடு, எங்கள் அம்மா வீடு, அப்பா வீடு, நான் பிறந்த வீடு, இப்படி என்ன சொல்லலாம். எங்கள் வீட்டில் நான் குடும்பமே நடத்தலைங்க. பொழுதுக்கும் காலையில் ஏந்திரிக்கிறேன், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறேன், அத்தைக்கு எனக்குலாம் சமைச்சு வச்சுட்டு அப்படியே வரேன்னா நைட்டு 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, சில நேரம் வந்து 1 மணி 3 மணி விடிய காலம் கூட ஆகிடுது. அந்த மாதிரி தான் இப்போல்லாம் போயிட்டுருக்கேன். அந்த ஜவுளி எடுக்கிறது, அப்புறம் அங்கேயும் இங்கேயும் அலையிறது, மண்டபம் புக் பண்ணுறது, அதுக்கும் இதுக்குமா ஃபுல் டேவும் அலைச்சலாக தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் இதாக இருந்தேன். அப்புறம் வந்து இன்றைக்கி பெயிண்ட் அடிக்க வந்துட்டாங்களா, சரின்ட்டு அம்மா நீனும் வாப்பான்னாங்க. காலையில் பசங்களை அனுப்பிவிட்டு அங்கே வீட்டில் சமைச்சு வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு அத்தையிட சொல்லிவிட்டு குடுகுன்னு ஓடியாந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் பெயிண்ட் வேலை தான் இருந்துகிட்ருக்கு. பெயிண்ட்டுனா வந்து கலர் பெயிண்ட்லாம் இல்லை. அதாவது நானும் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயமாக ஒரு வீடியோவிலும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான டைமுங்கிறது இந்த மாதிரி பேசுகிறேன் இல்லையா, அதுக்கான நேரம் கூட எனக்கு சுத்தமாக கிடைக்க மாட்டேதுங்க. அதனால் வந்து இப்போ இந்த கல்யாணம் வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எந்த நேரத்துக்குலாம் எதெல்லாம் பேசணும்னு தோணுதோ அதெல்லாம் வந்து அப்பப்போ கேட்டு போட்டுருக்கா. ஆமா, ஐயோ இவங்க சவாரி போயிட்டாங்க, என்னை இங்கே அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சிதம்பரம் தானேங்க, உள்ள அடிச்சு போய் பாருங்க. சிதம்பரம் சவாரி போகிறாங்க, அதாவது கறி விருந்துக்கு. சரி இங்கே நான் அனுப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. கேட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டொயின்னு சத்தம் கேட்டிருக்கோம், அது கேட்டு போட்டாங்க. வேனு வந்து அங்கே நின்றுட்டு இருக்கு, தெரியுதா? ரோஸும் ஒயிட்டும் கலந்தா மாதிரி. அங்கே வேனை நிப்பாட்டி போட்டுட்டு மனைவியை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்காங்க. சரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி என்ன பார்க்க தான் வந்தாங்க, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி அதாங்க இன்னைக்கு வந்து அதான் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாதி வேலை முடிச்சிட்டேன். ஏன்னா ஒன்றுத்தையும் எடுக்கிறதுக்கு எனக்கு ஆளே கிடையாது. அழகப்பட்டது என்னென்னா, எல்லா செலவுகள் வரவுகள் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து என்னுடைய வந்து கணவர் தான். உண்மையா இதுக்கு தாங்க நீங்க தண்ணி கொண்டுட்டுமா? அதாங்க கரெக்டா இந்த வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. அதான் உண்மை. சரி சரி போயிட்டாங்க. சரி அவங்களுக்காக நான் விளையாட்டுக்கு சொன்னாலும் அது தாங்க உண்மை. அவங்க இல்லாட்டியும் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது வந்து என்ன அப்பையிலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த 3 வருஷமாக என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு தெரியும் நம்ம ஃபேமிலி பற்றி, என்னை பற்றி. அதாவது என் கூட பிறந்தவங்க வந்து அண்ணன் தம்பி அந்த மாதிரி யாருமே கிடையாது. நான் மூத்த பொண்ணு, என் தங்கச்சி 2வது பொண்ணு. யாருமே எடுத்து கட்டிக்கிட்டு செய்யறதுக்குமே வந்து சொந்த பந்தம் இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அந்த நேரத்துக்கு வந்துட்டு போகிறவங்க தான் சொந்தங்கள். அதை நான் ஓப்பனாகவே சொல்லிக்கிறேன். இதுக்கு எங்கள் வீட்டில் வந்து எடுத்து கட்டிக்கிட்டு செய்யறதுக்கு பிள்ளைக்கு பிள்ளையா, மூத்த மாப்பிள்ளையா எல்லாத்துக்கும் ஒரு முன்னிலையில் இருந்து செய்கிறவங்க இது வரைக்குமே என்னுடைய கணவர் தான். அதே மாதிரி எங்கள் அத்தையும். அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ஒரு லக்கி தானே இந்த லக்கிக்கு. அதனால் வந்து இந்த என் வீட்டுக்காரவங்க ஏதாவது அலுப்பாக இருக்குது அப்படின்னு உட்காந்தாலுமே எங்கள் அத்தை, அப்பா அங்கே போய் பார்க்கலப்பா, அவங்க என்ன செய்கிறாங்க, பத்திரிக்கை அடிச்சாச்சா என்னென்னா அப்படி சொல்கிற ஒரு மாமியாக இருக்கும், இப்படி செய்கிற ஒரு கணவருக்கும் நான் எப்படி இருக்கணும். அந்த மாதிரி தான் என் ஃபேமிலி எனக்கு கிடச்சிருக்கு. அது வரைக்குமே எனக்கு ரொம்ப பெரிய அது ஒரு பாக்கியம். அதனால தாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழலில் நாங்கள் ரொம்ப செலவை இழுத்துக்கிட்டு போகாமல் சிம்பிளாக, அதாவது ஒரு வீட்டை கட்டி பாருங்க, கல்யாணத்தை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வீடு கட்டிட்டோம், நம்ம தோட்டத்து வீடு கட்டிட்டோம், சிறப்பாக சூப்பராக கட்டியாச்சு. அதே போல் என்னுடைய தங்கையின் திருமணத்தை ரொம்ப ஆடம்பரம் அப்படிலாம் கிடையாது, எந்த அளவுக்கு நல்ல விதமாகவும் சிம்பிளாகவும் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட இந்த கல்யாணத்தை நாங்கள் 2 பேரோட முன்னிலையில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நல்லபடியாக நடத்தி முடிச்சிருவோனுங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தாங்க இந்த பெயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக கலர் பெயிண்ட்லாம் கிடையாது. ஒன்லி வந்து இந்த ப்ரைமர் இருக்கு இல்லையா, இந்த கலர் ஒட்டாமல் இருக்குமே, அதே மாதிரி ஒயிட் கலர் ப்ரைமர் மட்டும் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா செலவுலாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா
அந்த செவுரு கிராக் எப்படி விட்டுருக்குன்னு தெரியும். நம்ம வீடு வந்து ரயில்வே ட்ராக் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கூரை வீடெலாம் இருக்கும்போது அதிரும், நிலநடுக்கம் வந்த மாதிரி அதிரும். அந்த அதிர்வுனாலே என்னமோ தெரியல இப்போ வந்து இந்த மாதிரி கிராக்லாம் விழுவுது. உள்ளேயும் அந்த மாதிரி நிறைய கிராக்லாம் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டி பேஸ்ட் பார்ப்பாங்களே, அதெல்லாம் வச்சு பட்டி பேஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் இந்த இது சிமெண்ட்டு சுண்ணாம்பு இருக்குல்ல அதெல்லாம் போட்டு நிறைய வேலை இழுத்துக்கிட்டே போயிடும். அது கை வச்சாலே 75 80 1 அதுக்கிட்ட வரும். அதனால ரொம்ப சிம்பிளாக எப்படி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ ஒயிட் வாஷ் மட்டும் முடிக்கிறோம். ஏன் இது கூட தேவையில்லை. அந்த நிச்சயதார்த்த வீடியோலேயே நம்ம வீட்டை பார்த்திங்கன்னா தெரியும், புகை அடிஞ்ச மாதிரி மஞ்சள் கலரில் இருந்திருக்கும். அது அதிகபட்சம் வந்து நம்ம இங்கேயுமே வந்து கொல்லைப்பக்கம் விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. அந்த புகைலாம் கொல்லைப்பக்கம் வந்து வயல் இருக்கிறதுனால காற்றடிக்க அந்த புகைலாம் வீட்டுக்குள்ளே வந்து இந்த சுண்ணாம்பு வந்து மஞ்சள் கலராக மாறிடுச்சு. ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ ஒயிட் கலர் அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒயிட் கலர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கேயும் வந்து அந்த ப்ரௌன் கலர் இந்த மர கலர் மட்டும் கொடுப்போம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நம்ம வீடு ரொம்ப சின்ன வீடுங்க. இங்கே வந்து ஒரு நடை இருக்கும். ஹால் வந்து இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தான் ஹால். உங்களுக்கு தெரியுதா? இதான் ஹாலு. யார் எந்த மருமக அங்கே வந்து இருக்க போகுது? அண்ணன் தம்பி இருக்கானா மருமக வந்து இருக்கிறதுக்கு? அப்பா அம்மா நாங்கள் 2 பேரும் எட்டாக கிடக்குறோம். என்றைக்காவது ஒரு நாள் அப்பாவை பார்க்குறோம். நான் இங்கே தானே கிடக்குறேன், நான் எப்போதும் இங்கே தான் வந்து கிடப்பேன். அதனால் வந்து சின்ன வீடாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ரூமே ரொம்ப சின்னதான். ஒரு இங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இது வச்சுருக்கோம். அது வந்து ஜன்னல். அந்த ஜன்னலை எப்போதும் திறக்க மாட்டோம், ஏன்னா வந்து ரோட்டு பக்கம். சும்மா ஜன்னலுங்கிற பேருக்கு வச்சுருப்போம். இந்த அளவுக்கு தான். ஒரு கட்டில் போடலாம், அந்த அளவுக்கு ரூம் ஒன்று இருக்கும். கட்டிலும் ஒரு பீரோவும் வச்சுக்கலாம். அதான் ரூமு. நடக்கிறது கூட இப்படி தான் நடக்க முடியும். கட்டில் போட்டுட்டா அந்தளவுக்கு ஒரு ரூம் இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஜாமம் சட்டு எல்லாமே வந்து எடுத்து இதெல்லாம் இதே மாதிரி இதுலேயும் வச்சுருக்காங்க, சாக்குலேயும் வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து தோபுருங்க இதெல்லாம் இப்படியே வந்தால் இதுதான், இப்படியே தான் நம்ம வந்து கொல்லைக்கு போகும். இங்கேயும் வெறும் ஜாமஞ்சட்டை கிச்சனில் இருக்கிறதெல்லாம் மட்டும் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் கிச்சன் இங்கெல்லாம் அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் அடிச்சாச்சாமு அப்பயுமே மஞ்சள் கலராக தான் இருக்குது. அந்த அளவுக்கு படிஞ்சிருக்கு. பாருங்க, இந்த செவுத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன கலரில் இருக்குன்னு. மஞ்சள் கட்டேரி மாதிரி. இங்கே இந்த பாருங்க, இங்கெல்லாம் வந்து அடிக்கலை, இங்கே மட்டும் அடிச்சிருக்காங்க. ப்ரைமர் போட்டுமே ஒரே ஒரு கோட்டு தான், 2 கோட்டுலாம் அடிக்கலை. ஏன்னா நம்மளுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் வந்து 2 கோட் அடிக்க ஒரு கோட்டோட முடிச்சிட்டாங்க. இதாங்க கிச்சனை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும், நிற்கவே முடியாது. இந்த ஜன்னலையும் திறக்க மாட்டாங்க. எங்கேயுமே ஜன்னல்ங்கிறது ஓப்பன்லேயே இருக்காது. லைட்டு போட்டுக்கிட்டு சமைக்க வேண்டியது தான். அதாங்க அந்த கிச்சனில் உள்ள ஜாமத்தெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அந்த மேலே உள்ளதையும் எடுத்தாச்சு. அங்கே பாதி கிடக்கு, இங்கே பாதி கிடக்கு. இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆனால் இது வரைக்குமே எந்த ஜாமத்தையும் நான் தொடல, வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் அப்புறமா உங்கள்கிட்ட நான் பேச முடியாது. அதனால தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். டீ வேணுமா? டீ வேணுமா? பிஸ்கட்லாம் வேணாம். இது இருக்குது, மாடு கறக்குது, பால் இருக்குது, பசும்பால் இருக்குது. நான் பசும்பாலே குடிக்க மாட்டேன். நான் ஒரு விசித்திர ஜந்து. பசும்பால் பிடிக்காது, தயிர் பிடிக்காது. பாக்கெட் பால் தான் குடிப்பேன். அதுவும் பசுட்டே தான் வருது. இருந்தாலும் அது எனக்கு பிடிக்கும், என்னன்னு தெரில. எப்படி நான் நிற்கிற இடத்துல எப்படி வெய்ய அடிக்குதுங்க. சுட டீ இருக்குது, குடிச்சிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்தா. இப்போ சாப்பிட போயிருக்காங்க பெயிண்டர்லாம். அவங்க வந்தோடனே பெயிண்ட்லாம் அடித்து முடிச்சுட்டு சாயந்தரம் நேரம் இருக்கும்போது இதெல்லாம் அப்படியே எடுத்து அடிக்கிட்டு அப்படியே வீட்டை பக்கம் போக 10 மணி ஆகும். சரி வாங்க, என்னோடய கணவர் 3 மணி 4 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. சோறுலாம் இங்கே ஆக்க மாட்டாங்க. ஆனால் வந்து கிச்சனில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்போ கடையில் தான் அப்போ வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. சொட்டையில் வெய்ய அடிக்குதுங்க. சரிங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சொட்டை விழுதா இல்லை வந்து முடி நல்லா இங்கேருந்து இது வரைக்கும் முளைக்குதான்னு நான் பார்க்க தானே போகிறேன். சரி வாங்க போய் டீ குடிப்போம். கொஞ்சோண்டு டீ தான் இருக்குது, அப்பாட்ட கொடுக்க போகிறேன். இங்கேவா உளுந்துறாங்கம்மா. அங்கே டாடா ஏசி வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே கொட்டியிருந்தா இந்த வேலையே இல்லை. ரோட்லேயே அங்கே பாருங்க, மெயின் ரோடு, அதுலேயே கொட்டிட்டு போயிட்டாங்க. உள் வாங்கிடுச்சு, அதனால் உள்ளே வரல. இப்போ அதெல்லாம் பொறுக்கி இங்கே கொட்டி இந்த கல்லெல்லாம் இடித்து இது வரைக்கும் தரையை பாருங்களேன், வெறும் மண் தரை தான். இங்கே வந்து காங்கிரீட் கொட்டி போட்டிருந்தாங்க. எங்கள் அம்மாவே இந்த தரையை போட்டாங்க. இந்த அளவுக்கு இந்த மட்டத்துக்கு நம்ம ஹைட்டாக தரை போடணும். நாளைக்கு வராங்க தரை போடுறதுக்கு. இன்றைக்கி பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கும் சுற்று அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றுக்கு நாளைக்கு பெயிண்ட் அடிச்சிட்டா நாளைக்கு இந்த தரை போடுறவங்களும் வருவாங்க பந்தல் போடுறதுக்கு. இந்த தரை எப்படி இருக்குது, நல்லாவே இல்லை. அதனால் தரை போடுறதுக்காக இந்த ஜல்லியெல்லாம் அடித்து கொட்டணும்.
இறக்கிதுங்க, நாக்கு தள்ளுது. வெயில் வேறையா, நாங்களாம் தூக்கி கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் வந்து தூக்கிட்டு இருந்தாங்க பொண்ணு, அவங்க இப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறாங்க, அதனால அவங்க வரல. 3 பேரும் சேர்ந்து தான் தூக்கிட்டு இருக்கோம். அப்பா வெளில கடைக்கு போயிருக்காங்க. போதும் போதுமா தூக்கு, மூச்சை பிடிச்சிக்க போதே. கொஞ்சமாக வைக்கணும்ப்பா, இவ்வளோலாம் வச்சுன்னா மூச்சை பிடிச்சிக்கும். ஆ என்னன்னு தெரியலையே. சரிங்க, நாங்கள் 2 பேரும், இன்னொரு ஆள் வந்தால் தான் தூக்க முடியும். இந்த கல்லெல்லாம் அள்ளி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த கல்லை க்ளீன் பண்ணுறோம். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக செய்யணும், இல்லைன்னா சோர்ந்து போய் சொங்கி மாதிரி உக்காந்துருவேன். அப்பா விட்டு பிரியாணி வாங்கிட்டு சொல்லு. இருக்குமா பிரியாணி? இங்கே வாமா, இங்கே வாமா. ஃபஸ்ட்டே கொட்டிட்டு அப்புறம் நடக்க முடியாது. இங்கே பேரு கல்யாணத்துக்கு நடக்கணும், ஓடி ஆடி வேலை செய்யணும். காலில் கிலோ போட்டு நசுங்கி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்ன அது? பொட்டியே 100 ரூபாயாமே. அது ஏன் வீணாக தான் போவோம். ஒரு சரி போடு. இங்கே வை. தூக்குது. இதுல என்ன 2 வேணுமா? அதை விட இந்த கூட வெயிட் இருக்குல்ல, இதா வை, சின்ன கூட. நான் ஷால் போட்டிருக்கேன், அப்புறம் அது ஒரு பக்கம் விழுவுது. அப்போ இங்கே பாரு, இதில் காலை வச்சுட்டேன். இந்த அந்த கூட மறந்துட வேண்டியதாவா? ஓரத்தில் இல்லை, இந்த சைடு தான் கொட்டுறோம். சரி ஐயா, 2 புள்ள பெற்ற பொண்ணை கொட்டு பாடப்படுத்துவா. இங்கே பாருங்க, அங்கேருந்து ஃபுல்லாக அங்கே இருந்தது ஒரு டாடா ஏசி கல். இது ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. இன்னும் அந்த தூளை மட்டும் இந்த பள்ளத்தில் கொட்டுப்பா, கொஞ்சோண்டு போட்டு. நான் வரலனா செஞ்சுருக்க மாட்டீங்களா? ஆள் பார்ப்பாங்க இதுக்கு. நான் வந்ததுனால ஆளும் பெருமை எடுத்து இப்போ இதுக்கு கொட்டியாச்சு. ஆனால் இதை உடைக்கிறதுக்கெலாம் நம்மளாலாம் முடியாது, அதெல்லாம் ஆள் வச்சு தான். ஏற்கனவே இந்த கை நரம்புலாம் வந்து இழுக்குது, அதெல்லாம் ஆள் வச்சு தான் நம்ம இது பண்ணணும். முடிஞ்சிருச்சு. வந்ததுக்கு உருப்படியான ஒரு வேலைன்னு பார்த்தா இந்த கல் கொண்டது தான் இன்றைக்கி. நாளைக்கு தரப்போட வந்துடுவாங்க. நைட்டே யாராவது வர சொல்லி நல்லா உடச்சி நிறவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தரப்போட வேண்டியதான். மயக்கம் வந்துருச்சுங்க. சோறு ஆக்கல, ஒன்றும் ஆக்கல. அப்பா எங்கேயாவது சாப்பாடு வாங்க போயிருப்பாங்கன்னு பார்த்தோம். மாட்டுக்கு போய் மாம்பழம் வாங்கிட்டு போது போய் நான் தூக்குறேன். தூக்கு. முடிஞ்சிச்சு. அது மட்டும் மம்டி எடுத்து நிறைய விட்டுருப்பா. முடிஞ்சிச்சு. பாருங்க இன்னும் ஸ்விம்மிங்கில் பார்த்தா வேர்த்து ஓடுது. எப்படி இந்த கல்யாணத்துக்கு நான் 5 கிலோ குறைஞ்சிருவாங்க. ஏற்கனவே ஒரு 2 கிலோ குறைஞ்சிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் பூதக்குட்டியுமே தெரியும், ஆனால் உடம்பு குறைஞ்சி தான் இருக்குது. கல்யாணத்தப்போ எப்படியும் ஒரு 5 கிலோ குறைஞ்சிருவேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வேலையை பார்த்தீங்களா? ட்ரெஸ்ஸை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அந்த சுடிதாரை போட்டுக்கிட்டு அந்த ஷாலை போட்டுக்கிட்டு என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த கல்லை கொட்டணும் பாருங்க, அதோட கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த அடுப்பு, இந்த கிச்சன்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இதுதாங்க பெயிண்ட்டு. உங்களுக்கு பெயிண்ட் அடித்த மாதிரியே தெரியாது, அதாவது ஒயிட் வாஷ் தானே இது. ஏதோ ஒன்று வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி தெரியாது. ஒரு கோட்டிங் சும்மா ரொம்ப இது இல்லாமல் லைட்டாக அடித்து விட்டுருக்காங்க. இதெல்லாம் அப்படியே தொடச்சிட்டோம். இங்கேயும் இந்த இதெல்லாம் வந்து சும்மா இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து, அடுப்பு வந்து ரொம்ப ரணக்கொடூரமாக கிடந்துச்சு, அதையும் தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ இதை விளக்கி, இதெல்லாம் போக மாட்டேங்குது, அப்படியே போட்டுட்டா கிச்சன் வேலை முடிஞ்சிடும். கீழே மட்டும் அலசி விடணுங்க. இருட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் லைட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக டிம்மாக இருக்கும். அந்த லைட்டு, அங்கே ஒரு லைட்டு, ஏதாவது லைட்டு இந்த மேலெலாம் போடணும். ஒரு லைட்டு இருக்கிறதுனால வெளிச்சமே தெரில. வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கும்போது சுத்தமாக தெரியாது. அதனால் லைட்டு ஒரு 2-3 இங்கே போடணும். இதை முடிச்சுட்டா
அந்த வெளியில் ஜாமெல்லாம் இருக்குது பாருங்கள், அதையும் இன்றைக்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு இருக்கோம். ஏன்னா பத்திரிக்கை வைக்கிற வேலைலாம் இருக்குது, அம்மா அப்பாலாம் வீட்டில் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. அப்புறம் தனியாலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆளும் பெருமை நான், என் தங்கை, அம்மா அப்பாலாம் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி நைட்டு 12 மணி ஆனாலும் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வீட்டை எல்லாத்தையும் தொடச்சி கழிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போகலான் இருக்கேன். ஏன்னா நமக்கும் வேலை இருக்குது, அப்பப்போ வந்து இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. பசங்களுக்கும் ஸ்கூல் நேரம் இல்லையா, அவங்களும் அங்கேயும் வீட்லேயும் வேலை இருக்குது. 2 பக்கமும் வந்து கல்யாணம் வரைக்கும் நான் அங்கேயும் அங்கேயும் தான் ஓடிக்கிட்டு இருக்கணும். சரி, இதெல்லாம் இது பண்ணிட்டேன். அதெல்லாம் இப்போ எடுத்து மேலே அடுக்கணும். அந்த ஏணிலாம் இருக்குது. ஏன்ப்பா இங்கே இல்லையே, அந்த ஏணிலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு அப்படியே நான் ஏற மாட்டேன், எங்கள் அம்மா ஏறுவாங்க மேலே. நமக்கு இந்த ஒயரம்னா பயம். சரி, இங்கே டேப்பு கிடையாது, நம்ம டேங்க்லேருந்து வரும்ல, ஸ்ட்ரீட் டேங்க்கு, அதுலேருந்தான் பிடிச்சிட்டு வந்து நம்ம கொல்லையில் ஊற்றி யூஸ் பண்ணுவோம். டேப்லாம் கிடையாது. அதனால் இது உள்ள இதோட 4வது பக்கெட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 4 பக்கெட்டையும் ஊற்றி இதெல்லாம் இது பண்ணியாச்சு. கீழே வந்து தண்ணி வேறு ஓடாதான் இங்கே ஊற்றி விட்டா. அந்த ஜாமத்தெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அலசி விடணும். அவ்வளோதான், பெண்டு கழண்டோடும் இன்னைக்கு எனக்கு. ஓ, அப்படியே மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா எங்கே இதில் போதில்ல, நல்லா தண்டி இருக்கு. இதை எடுத்து இந்த பக்கம் வச்சிடணும், வச்சுட்டு கீழே அலசி விடணும். இதில் அப்படியே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டா மேல் வேலை முடிஞ்சிச்சு. கீழ் வேலை இதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் அலசி விடணும். ரெடி பண்ணி வீடெல்லாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் வீட்டையும் காட்டுறேன். இப்போ பார்த்துக்கோங்க வீடு எப்படி இருக்குன்னு. பாருங்க, நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை. இந்த இடம் ஃபுல்லாக கச்சமுச்சன்னு கிடக்கா, அந்த இடமும் அந்த அளவுக்கு கன்றாவே கிடக்கு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். நைட் ஆகிடும். மணி எத்தனைடி? 5 ஆக போகுது. எப்படியும் ஒரு 7-8 மணி ஆகும். அதுக்குள்ளேயே முடிச்சா பார்ப்போம். தண்ணி இன்னும் ஒரு தவளை மூண்டு வைக்கணுமாங்க? அவ்வளோதாங்க, வீடியோவும் முடிக்கிறோம், இந்த வீட்டையும் முடிக்கிறோம். காலையிலேருந்து கொஞ்சம் கூட உட்காராமல் இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி வேலையை முடிச்சாச்சு. இந்த இடம் வந்து இங்கே எப்படி இருந்துச்சு பாத்திரம்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து மேலே அடிக்கிட்டோம். அதோட அப்படியே கிச்சனை வந்து பாருங்கள், கிச்சன் எப்படி இருக்குன்னு. அம்மாவும் அம்மாவும் எடுத்து கொடுத்தோன்னே எல்லாத்தையும் இதெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. இந்த பாத்திரம்லாம் வந்து மேலே தான் இருந்துச்சு, இதுக்குள்ளே குண்டானா இருக்குது. நம்ம இப்போ சமைச்சு போடுறவங்களாம் இருக்காங்க, சமையலுக்கு வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை பட்டு கீழே வச்சுருக்கேன். அந்த மாதிரி தாம்பலம் வேணுங்கிற பொருளெல்லாம், அந்த பேஷன் இருக்குல்ல, அந்த இப்படி சாப்பாடு போடுறது, அது இந்த மாதிரி தாம்பலம் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. அந்த நேரத்துக்கு ஏறி எல்லாத்தையும் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு. இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜுமே ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. அதோட அப்புறம் இதை பாருங்கள், ஹாலை பார்த்தீங்கன்னா ஹால் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பெயிண்ட் வந்து இன்னும் அந்த கதவுக்கும் அரிகால் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்புறம் வெளியில் க்ரீல் இருக்குல்ல, அதுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட்டு ரொம்ப பழசாயிட்டு, அதனால் அந்த பெயிண்ட்டை மட்டும் மாற்ற சொல்லியிருக்கோம். இந்த இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதனால் வந்து இதுக்கு பெயிண்ட்லாம் சொல்லலை, அதுக்கு மட்டும் பெயிண்ட்லாம் அடிச்சிக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த டிவிலாம் வந்து அங்கே நம்ம டிவி தான், டிவி இங்கே ஓடலை, அதனால் இதை தூக்கிட்டு வந்தோம். இதே 2-3 தடவை நமக்கு ரெடி பண்ணோம், அது சுத்தமாக ஓடாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து காயலாங்கடைக்கு தான் நவுத்த கூட முடியல. நாளைக்கு தான் கார் எடுத்துகிட்டு வந்து தூக்கி காரில் வச்சுட்டு போய் காயலாங்கல்ல போட வேண்டியதுதான். இந்த டிவி எல்லாத்தையும் சாமி ஃபோட்டோ எல்லாம் பூ போடணும், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நாளைக்கு தான் அந்த வேலையை பார்க்கணும். சும்மா வெறும் இதாக இருக்கக்கூடாதுன்னு ஃபோட்டோ மட்டும் எடுத்து மாட்டியிருக்கோம். அப்புறம் வந்து இந்த பாதி ஜாமான் பித்தளை ஜாமான்லாம் எடுத்து மேலே அடுக்கியாச்சு. இது மீதி இருக்கிறது அதாகப்பட்டது வந்து இந்த குவலை, அந்த குடம்லாம் வந்து நிறையா இருக்குது. அம்மாட்டே ஒரு 4 செட்டு குடம் குவலெல்லாம் மேலே இருக்குது. மேலேயும் ஒரு 4-5 குவலை இருக்குது. அதில் எது வேணுமோ அதை வந்து நாங்கள் பாலிஷ் பண்ணிப்போம். ஏன் நம்மளுக்கு இதுக்கப்புறம் அம்மாவுக்கு எதுக்கு அது நிறைய ஒரு 5-6 குவலை இருக்குது. குவலைனா அது இதாக இருக்குது பாருங்கள்,
இதில் நானே உட்காரலாம் அந்த குவளையில், அவ்வளோ பெரிய குவளை அது. அதனால் வந்து வேணுங்கிறத மட்டும் நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். பித்தளை ஜாமான் யார் பொங்கல்னு வந்தால் அந்த வீட்டு மருமகளுக்கு தாங்க வேலை அதிகம். போட்டு விளக்கணும், துளக்கணும், காய வைக்கணும். சும்மா பெருமைக்கு வேணால் காய வச்சுக்கலாம். விளக்குறதுலாம் அவ்வளோ ஒரு கஷ்டம். அதனால் கொஞ்சமாக தேவையானதை மட்டும் எடுத்து பாலிஷ் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க, இன்றைய வேலையை வந்து சிறப்பாக சூப்பராக முடிச்சாச்சு. உடம்பு சுத்தமாக டயர்டாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் போய் பசங்க வந்து நான் பார்க்கணும். பசங்களே பார்க்கல. மணி வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பாருங்கள் 8 மணி ஆகுது. 8 மணிக்கு தான் இதுக்கப்புறம் என் வீட்டுக்கே போக போகிறேன். சுனாமியில் அடிப்பட்ட மாதிரி இருக்கேன். சரிங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்குறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடாமல் பார்க்குறேன். டக்குன்னு வரும். பார்த்து நல்லபடியாக கமெண்ட் அனுப்புங்க. கமெண்ட்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக அனுப்புங்க. சரிங்க, அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.